Hey, hello, my dear family. நான் இன்னைக்கு பார்க்க போகிற ஆஃப்டர் பிரேக்கப் ஐ பிகம் ஏ பில்லியனியர் மேங் ஹேவல எபிசோட் 19 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்த்துட்டு இந்த எபிசோடு வாங்க அப்போ நான் கடை உங்களுக்கு நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட நம்ம கொஞ்சம் பிரேக் விட்டுடலாம் இந்த மேங் ஹேவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம புது மேங் ஹேவ் ஆகிடுனா ஏற்கனவே போட்டிருப்போம்ல மேங் ஹேவா அது பேர் வந்து ஐ ஹாவ் 9 குவார்டர்லையா அந்த மேங் ஹேவை நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்தே வாய்ஸ்லாம் கொடுத்து போட போகிறேன். அதனால் அதுக்கும் சப்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதோட அந்த மேங் ஹேவ் ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ நம்ம டேரக்டா எபிசோடுக்குள்ள போகலாம். அப்படியே காலையில் காமிச்சா நம்ம ஹீரோ யாக்ஸையும் நேற்று மேட்டர் பண்ணியிருப்பாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸையும் வரப்போற ஏமா நேற்று வரலன்னு சொல்லி கேட்க அப்புறம் அவங்களும் எனக்கு ரொம்பவும் தூக்கமாக வருது, அதுக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்டர் போடணும்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு போஸ்டர் போட அதையும் நம்ம லீவ்ஸ் அங்கே என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட இருக்க மட்டும் அது வந்து அங்கே இன்டேரக்டாக இருக்கும். அதை அவங்க பார்த்தோன்னே நீ லிங்ஸின் கூட இருந்தியா ஆமான்னு சொல்லிட்டு அவங்களும் லிங்ஸின் எனக்காக ஒரு வில்லாவே வாங்கி தந்திருக்கான்னு சொல்லி சொல்ல போற அதை கேட்டு நம்ம லீவ்ஸ் அங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை, லிங்ஸின் வெறும் ஒன்றை வச்சு விளையாண்டுட்டு தான் இருக்கான், அதனால இது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி அவங்களும் சொல்ல போற லீவ்ஸ் அங்கே உனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. ஏன்னா லின்சின் ரொம்பவும் நல்லவையா, லின்சின் மற்ற பொண்ணுங்க கூட இருந்தாலுமே கூட நான் அவங்கள பற்றி ஜெலாஸ் ஆக மாட்டேன், நான் எப்படி லின்சின் பக்கம்டான்னு சொல்லி அவங்களும் சொல்ல சரி எனக்கு ரொம்பவும் தூக்கமாக வருது, ஏன்னா லின்சின் என்ன தூங்க விடல அப்படி சொல்லி அவங்க தூங்க அதை கேட்டு நம்ம லியூ சாங்கும் இவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், ஆனால் நான் பொண்டாட்டி போட்ட பிளானை நிச்சயமா லின்சின் உழுந்துருப்பானே, ஆனால் எப்படி அப்பனா என்னோட பிளான் வந்து பர்ஃபெக்டா இல்லையா, அப்பனா என்னோட நெக்ஸ்ட் பிளான் ஆச்சு நான் பர்ஃபெக்டா ஆக்குவேன் அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. பிளான் வேற எதுவும் இல்லை, நம்ம ஹீரோவோட சம்பவம் நம்பர் 1 தான் அவங்க பிளான் சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிச்சா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கேன், விசலுக்கு மெசேஜ் வர என்னன்னு பார்த்தேன் நம்ம ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். நம்ம ஹீரோவும் நான் மறந்தே போயிட்டேன், இன்னைக்கு நான் பிறந்த நாள் ஆச்சு நினைச்சு கூட பார்க்கல எனக்கு இவ்வளோ பொண்ணுங்க வந்து பர்த்டே விஷ் வந்து சொல்லுவாங்கன்னு. ஆனா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ நீங்க விஷ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி எனக்கு ரிப்பீல் பண்ணி யார் இத்தனை பொண்ணுங்க சுற்றிட்டு இருப்பா, நானும் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் அவ்வளோ போய் யாரெல்லாம் இல்லை அப்படி சொல்லி தூக்கி போட்டு என்ன மச்சா போலாமா சொல்லி கேட்க மச்சான் இன்னைக்கு ட்ரீட் வந்துட்டு எங்களோடது அதனால மறக்காம வந்துடுறான்னு சொல்லி அவங்களும் எல்லாம் ஒரு லுக்கோட அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோ என்ன இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் அவங்க இவ்வளோ பெருசாவா ஏப்பா பண்ணியிருப்பாங்க சொல்லி உள்ள வந்து நம்ம ஹீரோ சரி அவங்களுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி சொல்லக்காக ஒரு ஃபோட்டோ பிடிக்கலாம் சொல்லி ஃபோட்டோ எடுக்க பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிவிட பின்னாடி சோனு கேட்குறேன் என்ன டேடி இருந்தா என்ன வந்து ஃபோட்டோ பிடிச்சிருப்போம் ஒழுங்கார அழிடா ஏங்க நான் உங்களை ஃபோட்டோ பிடிக்கலங்க எனக்கு நல்லா தெரியும் எல்லா பசங்களும் இடையே மாட்டானே ஒரு அழகான பொண்ணு வந்துட்டா பொறுமை இப்படி ஃபோட்டோ பிடிச்சி எல்லாம் பண்ண வேண்டியது இப்போ அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணுறியா இல்லாட்டி நான் போலீஸை கூப்பிடுட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களும் கட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவன் எடுத்த ஃபோட்டோ காமிச்சு அவங்க கால் மட்டும்தான் தெரியுது. அதை பார்த்தா எல்லாருமே கக்காய் புக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க, அதுலயும் ஒரு பையன் மட்டும் வாயை பொட்டி சிரிச்சிட்டு இருக்க அவங்களுக்கு சரியான பல்ப் ஆக. அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸியும் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட அவங்க ரெண்டு பேரும் போகிற பாட்டு அவங்களும் எங்க போறோம்னு சொல்லி பார்க்க போற பின்னாடி எல்லாருமே அவ்வளோ அழகான கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு எப்படி இந்த மட்டும் ஒரு மூஞ்சை போயிட்டு போட்டோ பிடிப்பாங்க சீக்கிரட்டான்னு சொல்லி அவங்க கலாச்சிட்டு இருக்க உங்களுக்கு அழகா பற்றி என்ன தெரியும் சொல்லி அவங்க மனசு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு உங்க பிறந்த நாள்ல அதனால நான் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோவும் அப்பங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க போற அதுவும் அவங்க நான் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன் அவங்க உடனே செய்ய சொல்லிட்டாங்க இந்த மட்டும் பண்றதுக்கு அப்படி சொல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் மகனே இந்த வாய்ப்பு நல்லா யூஸ் பண்ணிக்கிறா நைட்டு மட்டும் வீட்டுக்கு வந்துடுறா சரியா சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற மட்டும் நம்ம ஹீரோ மனசுல நினைக்க அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸியும் நம்ம ஹீரோக்கு ஒரு வாட்சை கிஃப்டை தர லீவ் சாங்க டக்குன்னு வந்து கிஃப்ட் தர அதை பார்த்து நம்ம யாக்ஸியும் நீ எப்படி இங்க வந்த சொல்லி கேட்க அப்புறம் நம்ம யாக்ஸியும் நம்ம ஹீரோ கிட்ட கண்டு இந்த பெல்ட் தான் கரெக்டா இருக்கும் சொல்லி சொல்ல போறேன். லின்சினுக்கு இவ்வளவு சீப்பான அடையா தருவான்னு சொல்ல போறேன். நம்ம லீவ் சாங்கும் உனக்கு நம்ம லின்சின் வந்து உனக்கு பல கிஃப்ட் தந்திருக்கேன் அதனால 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி தருவேன் எனக்கு அப்படியே லின்சின் எனக்கு எதுவுமே தந்ததுக்கு கிடையாது அதனால தான் நான் ஒரு சீப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் உங்கள்கிட்ட கிஃப்டே கேட்கலையா அப்படி இருக்கப்பறம் நீங்களே திருப்பி எடுத்துக்கங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அவங்களும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு லின்சினுக்கு புரிஞ்சிருக்கு நான் வந்து என்கிட்ட எல்லா காசுமே போட்டு தான் இதை வாங்குறேன்னு அதனால தான் லின்சின் திருப்பி எடுத்துக்க சொல்றான் அப்படின்னா என்கிட்ட திருப்பி காசு வந்துடும் நான் ஈஸியா என் லைஃபை வாழலான்னு. லின்சின் நீ எவ்வளவு நல்லவனா இருக்க என்னோட இடை என்னைக்கும் உனக்குறான் அப்ப அவங்களுக்கு பாயிண்ட் ஏற நம்ம ஹீரோவும் நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லி பாயிண்ட்லாம் ஏறிட்டு இருக்கும் சொல்லி பார்க்க போய் அவங்களும் லின்சின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்னு சொல்லி கட்டி பிடிக்க நம்ம யாக்ஸியும் என்ன பண்றேன்னு சொல்லி கட்டா போற சுட்டி எல்லாரும் அவங்களா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லீசாங்கும் லின்சின் எனக்கு நீ எருமை சொல்ல தேவையில்ல ஏன்னா எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனும் பன்னி காஸ்டியூம் காமிக்க அதை பார்த்து நம்ம ஹீரோவும் பன்னி காஸ்டியூம்னு சொல்லி பார்க்க நீ இது எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்லி நம்ம யாக்ஸியும் கட்ட போற நம்ம லீசாங்கும் நிச்சயமா இது உங்களுக்கு பிடிக்கணும்னா லீசியும் சொல்ல போறேன். நம்ம ஹீரோ கிட்ட கூட பல்ப் வாங்கியிருப்பாங்க தெரியுமா அவங்களும் நம்ம ஹீரோக்காக இந்த 2 பொண்ணுங்களும் சண்டை போடுறத பார்த்தோன்னே என்னடா 2 அழுகுனா பொண்ணுங்க ஒரு பையனுக்காக சண்டை போடுறாங்களான்னு சொல்லி அங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கேன். என் கூட கொஞ்சம் ரெஸ்ட் ரூமுக்கு வர முடியுமா சொல்லி கேட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அங்க போயிட்டு பேசிட்டு இருக்காங்க 2 பேருமே. நம்ம யாக்ஸியும்
லின்சின் தான் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டானே. அப்படி இருக்கப்போறம் ஏன் இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க சொல்ல போறேன். நம்ம லீசாங்க நீ தான் சொன்னீங்க. மத்த பொண்ணுங்க லின்சின் கூட இருந்தாலுமே கூட நீ ஜெலஸ் ஆக மாட்டேன்னு. அப்படி இருக்க போற இது என்னதுமா? அப்ப நடுவுலயே அந்த பொண்ணு வந்து நீங்க 2 பேரும் ஏன் அந்த ஒரு பையனுக்காக சண்டை போடுறீங்க? அந்த பையன் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வச்சு உங்க 2 பேரையும் பிளாக்மெயில் பண்றானா? சொல்லுங்க. உங்களுக்காக எங்கள போல பொண்ணுங்க இருக்காங்க. நாங்க தட்டி கேட்கலாம். அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி இருக்கப்போறம் நம்ம லீசாங்க யாக்சி கண்டுக்க கூட இல்ல அவங்கள. அவங்க 2 பேரும் சண்டை போடுற பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போக நம்ம ஹீரோவும் யாரோ கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தா நம்ம யூஸ்வல் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் இங்க என் ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிட வந்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸே காணும்னு சொல்ல போறேன். அவங்களும் நான் கூட இங்க என் பேரண்ட்ஸ் கூட டின்னருக்காக வந்தேன். நான் வேணுமா உங்களுக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ வாங்கியிருப்பான் தெரியுமா பொருள்லாம். அது ஒரு கண்காட்சி மட்டும் வைக்க போறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ கூப்பிட நம்ம ஹீரோ வரேன்னு சொல்ல அவங்களும் லிஃப்ட்ல போக அதை பார்த்தேன். அந்த பொண்ணு என்னடா 2 பொண்ணு உள்ள சண்டை போடுறாங்க. அடுத்த பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டா அப்படி சொல்லி அவங்களும் சாக்காவ ஆமா யூஸ் ஃபோன் நாம இருக்க கீழும் வந்திருக்கோம் சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போறேன். அவங்களும் நான் என் ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா அந்த ஃப்ரெண்டு பையனா பொண்ணா சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போறேன். அதுக்கு அவங்களும் அது பொண்ணுதான் நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போறேன். நம்ம ஹீரோக்கும் யாரும் சொல்லி பார்க்கலாம் பட்ட யூக்ஸான் சொல்லி சவுண்ட் வர நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்து நம்ம யானோட பேரண்ட்ஸும் என்னம்மா வந்துட்ட போலாம் சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க போறேன். அவங்களும் இதே நம்ம ஃப்ரெண்டு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். நம்ம ஹீரோவை காணா. நம்ம ஹீரோ அங்கிருந்து போராட அந்த பொண்ணு போட்டோ பிடிச்சி உன்னை மாட்டி விட மாட்டேன்னு சொல்லி அவங்க பேசியிருக்க போது நம்ம ஹீரோன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த உலகம் சின்னதாக தெரியும். அதுக்கு நீ இவ்வளோ சின்னடா இப்போ மட்டும் அவங்க 2 பேத்துக்கும் என்ன தெரியும்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோடா. ஏன்னா யூக்ஸோன் யாக்ஸி சண்டை போடுற மட்டும் அவங்களும் சண்டை போட்டுக்கோங்க. அந்த இடத்துலயும் பியோனோ இருக்கிற பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த பியோனோ கிட்ட போயிட்டு மேனேஜர் வந்து என்ன இதுக்கு மேலே வாசிக்க சொன்னான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவரை கிளப்பி விட்டு உங்க ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிறேன் இன்னொரு ட்ரெஸ்ஸை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சொல்லி நம்ம ஹீரோ அந்த கோட்டை போட்டு வாசிக்க உட்கார போய் அவரும் ஆமா தம்பி என்னை வந்து இன்னைக்கு ஃபுல் டைமுக்கு வச்சிருக்காங்க அந்த காசை தந்துருவோம் சொல்ல போற நம்ம அதெல்லாம் கொடுத்துருவாங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் சரி பாட்டை போடலாமா சொல்லி பாட்ட ஆரம்பிக்க போய் அங்கிருந்து எல்லாரும் இந்த பாட்டை அங்கிருந்து எல்லாரும் இந்த பாட்டை மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கு. நம்ம லியூசங் யாக்ஸையும் நம்ம ஹீரோ சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் என்ன லிங்ஸையும் இவ்வளோ அழகா வாச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வாசிக்கிற அந்த இதுலயே அவங்க எல்லாத்துக்கும் கனவு உலகத்துக்கு போயிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம ஹீரோக்கு இருக்கிற மட்டும் இமேஜினேஷன் பண்ணி இருக்காரு. நீங்களே பாத்துக்குங்க. அங்க 4 பேருமே லின்சின் எனக்கு லின்சின் நான் உனக்கு தகுதியே இல்லை லின்சின் நீ ரொம்ப டேலண்ட் தானுவேன் அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஓச்சிட்டு இருக்க போற அவங்ககிட்ட ஃபெபிலிட்டி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோவும் இன்க்ரீஸ் ஆகிற பார்த்தோன்னே அந்த பாட்டி நிப்பாட்டிற அங்கண்டே எல்லாரும் நம்ம ஹீரோ சுட்டு போற நம்ம ஹீரோவும் அவங்க பார்த்துருப்பாங்களான்னு சொல்லி பார்த்து நம்ம யூக்ஸானும் யானும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கு. அதாவது நம்ம ஹீரோ இருக்க வாசிக்க வந்திருப்பானா நம்ம ஜான் கிட்ட தப்பிக்க இருக்காவ. ஆனா நம்ம ஹீரோ வாசிச்ச அந்த இதுலயே எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டாங்க ஈஸியாவே. அந்த இடத்துல பியோன்லயே சிறந்த ஒருத்தர் வர அவரும் தம்பி நல்லா வாசிக்கிறேன் என்னோட டீம்ல அவனை சேர்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்க போறேன். அங்க போட்டு நம்ம ஹீரோவை காணா எங்கடா சொல்லி அவனும் பார்க்க போறேன். நம்ம ஹீரோவும் அவர் வந்தனால நான் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்க அப்புறம் அந்த போட்டோ பிடிச்சிருப்பான் தெரியுமா அந்த பொண்ணு இன்னும் பிரியானோ பிரின்ஸ்ன்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ லவ்ல உழுவ நம்ம ஹீரோ பின்னாடி யாரும் வரலையான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அப்புறம் முன்னாடி பைக் வந்து நம்ம ஹீரோ மணி இடிச்சு அப்படியே கீழே அவங்கள போய் உழுவ நம்ம ஹீரோவும் யாருன்னு சொல்லி பார்க்க போறேன். இவங்களோட பேரு மறந்து போச்சு. நம்ம இவங்கள போலீஸ்னு வச்சுக்கலாம். நம்ம ஹீரோ நீங்களாம் சொல்லி சொல்ல போறேன். அவங்களும் நீயா சொல்லி அவங்களும் கேட்கறாங்க சேம் டைமிங்ல. அவங்களும் கொஞ்சம் தூக்கி விட முடியுமா ஏன்னா காலை இதுக்குள்ள மாட்டிக்கிச்சு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால பார்த்து தூக்குன்னு சொல்ல போறேன். நம்ம ஹீரோ டக்குன்னு தூக்கி அவங்கள போட்டு சாக்காயிட்டு எப்படி தூக்குனா 180 கிலோடா அது அதெல்லாம் அவர் வெயிட்டாவே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறோம். ஆனா உங்களுக்கு அடிபட்டிருக்கேன்னு சொல்ல போறேன். அவங்களும் இதெல்லாம் அவரை போய் விஷயமே இல்லை என்னோட வேலைக்கு எல்லாம் சகஜம்னு சொல்ல போறேன். நம்ம ஹீரோ அப்படி என்ன வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த சிப்பில் எனக்கு ரொம்ப நீ ஹெல்ப் பண்ண அந்த சிப்பை நீ வாங்கிக்கலாம்னு சொல்ல போறேன். நம்ம ஹீரோ அங்கிட்டு ஓடிறேன் அந்த சிப்பை நீங்களே வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேணும் டொனேட் பண்ணிடுங்க யாருக்காச்சும் சொல்லி நம்ம ஹீரோ அங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறேன். நம்ம ஹீரோ அவங்க 180 கிலோ ஃப்ரீ இருப்பாங்க தெரியுமா. அப்புறம் லெவல் 5க்கான ஸ்ட்ரென்த்னா இதானா நம்ம டெஸ்ட் பண்ணி வைக்கணும் சொல்லி நம்ம ஹீரோ நாளைக்கு ஜிம்முக்கு போலாம் சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்ண அதை வர ஜிம்முக்கு போயிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே ஒரு பொண்ணை பிடிப்பான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஒவ்வொரு பொண்ணை பிடிச்சிருவான். அதான் நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம இதொன்று படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சம்டமே இல்லாம சாப்டர்ஸ் இருந்துச்சு அதை மட்டும் உங்களுக்கு நான் ஈஸியா ஒரு சம்மரி மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அதை அவளுக்கு தேவையில்ல. நம்ம சவுச்சவும் லைவ் போட்டிருப்பாங்க. லைவ்ல வந்து அவங்க பொருள்லாம் வித்துட்டு இருக்க போற யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த பொருள்லாம் வித்துட்டு இருக்கேன். அந்த பொருளையும் அதிக போய் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுக்காக நம்ம சவுச்சவன் சைக்கிள் ஓட்ட போறாங்க சொல்லி வித்தியாசமான போஸ்ல சைக்கிளை ஓட்ட வைக்க அதனால எல்லாரும் இந்த லைவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற லைவை பார்க்கறதும் கம்மியாக அதை பத்தி நம்ம லிங்க்ஸின் வந்திருக்காரு அதனால லைவ் நம்ம கம்மியா வியூஸ் போகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அவங்களும் வித்தியாசமா டைப் பண்ணி ஆடியன்ஸ் எழுக்கலாம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஆப் வைக்கிற மட்டும் நம்ம ஹீரோ அதுக்குமே டிஃப்ரெண்டா பண்ணி அவங்க பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வரேன். அதில் அவங்க எல்லாருமே கடுப்பாக நம்ம ஹீரோ சரி நம்ம கேவோ போடலாம் அதாவது இங்கே 4 பேரையுமே சேர்த்து ஒரு லைவ் பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோ 4 பேரையும் கூப்பிட்றேன். அவங்க ரூல்ஸ் எல்லாம் கேட்க போறேன். நம்ம ஹீரோ ரூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை இந்த பொருளை யார் அதிகமாக விற்கிறோமோ அவங்க ஜெயிச்சவங்க சொல்ல போறேன். அவங்க
எல்லாரும் பொருள் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோஜோவோட பொருள் மட்டும் அதிகமா வித்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஜோஜோவும் ஜெயிச்சுன்னு சொல்லப்போறா. அத கேட்டு அவங்க எல்லாமே கோவமாவி உடம்பட சொல்லி கட்டிட்டு இருக்கப்போற, கமெண்ட்லயும் இந்த பொருளோட குவாலிட்டி வந்து கம்மியா இருக்க சொல்லப்போற, அவங்களும் இதுக்கு வாய்ப்பே இல்ல நாங்க செக் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்றோம் சொல்லப்போ, நம்ம ஹீரோ எவ்வளவு பெரிய பிரச்சனையாவே இருந்தாலும் கூட அத பணத்தால தீர்க்க முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சரி நான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனை போட்டு பெரிய பெரிய கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த பொருள்லாம் பாதி விலைக்கே விற்க, அதை கேட்டு அவங்களாம் சாக்காக போறேன். அதுக்கப்புறம் அவங்க ஆடியன்ஸ் இந்த பொருள் வந்து இவ்வளவு விலையில ஏன் அதிகமா விற்கிறீங்கன்னு சொல்லி கேட்க போறேன். அவங்கள எல்லா வியூவர்ஸும் போறாங்க நம்ம ஹீரோ பக்கத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க இந்த பொண்ணுக்கும் இந்த ஃபில்டர் வந்து ஆஃப் ஆக மூஞ்சி ஃபுல்லா இப்போ குப்பலமா இருந்து அவங்க மூஞ்சி கேவலமா இருக்கு. அதை பார்த்த வியூவர்ஸ் எல்லாம் என்ன மூஞ்சிலாம் சொல்லி அவங்களுக்கு பார்க்க போறேன். நம்ம சோச்சோவும் இது நீங்க பார்த்த வேலை தான் சொல்ல போறேன். ஆமான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன். அதை பின்னாடி பார்த்தா நம்ம யானும் வந்து நான் தான் யானும் ஹெல்ப் கூட பண்ணியிருப்பேன். நம்ம யானும் இவங்க 3 பேருமே ஒரே கம்பெனி கிட்ட பொருள் வாங்குறாங்க. அந்த பொருள்லாம் நம்ம நாட்டில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க விற்கிறாங்க சொல்லி அவங்க 3 பேர் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போவேன். நம்ம சோச்சோவும் நம்ம வச்சிருந்த எல்லா பொருளும் தீண்டு போச்சுன்னு சொல்ல போறோம். நம்ம ஹீரோ உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்கள் டீசர்ட் விற்க போறோம் சொல்லி டீசர்ட் காமிக்க, ஓ நான் இப்படி காமிச்சிருக்கேன் உங்களுக்காக இதோன்னு சொல்லி நம்ம ஹீரோ கை நின்று நம்ம எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்க மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணி போயிருங்க சொல்லி நம்ம சோச்சோம் சொல்லி முடிக்கிற வரை நம்ம ஹீரோவும் இந்த வீடியோ நாங்கள் இதோ முடிக்க போகிறோம். இல்லை உங்களுக்கு ஸ்பெஷலான சாங் அவங்க 3 பேரும் பாட்டு பாட இதோ நம்ம லைவ் ஆனிச்சு நம்ம வீடியோ எண்டுக்கிற போட்டுலாம் அடுத்த நம்ம ஹையா 9 குவார்டர்லி என்ன போட போகிறோம். அதனால அதுக்கும் நீங்கள் என்ன மட்டும் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நான் போகிற வீட்டுக்கு நீங்கள் 100 லைக் போட்டுறீங்க. அதே எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கேன். அதே மட்டும் அடுத்த போடக்கூடிய மேங்காவுக்கு பண்ணுங்க. நிச்சயமாக அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம முடிச்சிடலாம்னா அங்கே விஹெச் நீங்கள் பாட்டுக்கு விஹெச் பாய் சீட்டுக்கு பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.